Hello friends, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ராகி சேமியா. அதுக்கு நான் ஒரு பாக்கெட் ராகி சேமியாவை 2 கப் தண்ணியில ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை 2 டம்ளர் தண்ணியில் நான் அப்படியே ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஊறினா போதும். ரொம்ப ஊற வச்சா அது உடஞ்சிரும். 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஊறினதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. தாளிக்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, தேங்காய் ஒரு சின்ன கப்பு துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கூடவே பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஆற வச்சிருக்கிற ராகி சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ராகி சேமியா நல்லா கலந்துருச்சு அந்த தாளிப்போட. இப்போ கடைசியாக தேங்காய் ஒரு கப்பு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் போட்டு கலந்து 1 மினிட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சிம்பிளான ராகி சேமியா ரெடி. ராகி சேமியா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ராகி தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ராகி சேமியாவாக கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.